வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபோட்டோஷாப்புடைய ட்ரையல் வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வெல்கம் ஸ்க்ரீன் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். லேர்னில் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபைல்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டெமோ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணி இதில் இருக்க மாதிரியே டிசைன் க்ரியேட் பண்ண முடியும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது சம் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அனைத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணும்போது இது அனைத்துமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்ரூம் அப்படிங்கிறது ஒரு தனி சாஃப்ட்வேர். ஃபோட்டோ எடிட்டிங்கான சாஃப்ட்வேர் தான் அதுவும். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அடோப்புடைய ப்ராடக்ட் தான். லைட்ரூமில் எடிட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது க்ளவுட் டாக்குமெண்ட்ஸ். இந்த க்ளவுட் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலை நம்ம சேவ் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கேட்கும். சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணுமா, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணணுமான்ட்டு. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இப்போ அட்வான்ஸ் லெவலில் எல்லா சாஃப்ட்வேர்லையும் இதை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபைலை நம்ம சிஸ்டமில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சிஸ்டமில் ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அந்த ஃபைலை ரெட்ரீவ் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும். க்ளவுடில் நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது அதை ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெனிஃபிட். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூசர் வந்து அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம க்ளவுடில் சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஷேர்டு வித் யூ அப்படிங்கிறது இன்னொரு யூசர் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை நமக்கு க்ளவுடில் ஷேர் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து இந்த டெலீட்டட் ஃபோல்டரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் நியூ கிளிக் பண்ணும்போது நியூ டாக்குமெண்ட்கான டயலாக் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கிளிக் பண்ணும்போது ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த வெல்கம் ஸ்க்ரீன் நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த PS லோகோவை ஒரு கிளிக் பண்ணும்போது அது டிசேபிள் ஆகிடும். வெல்கம் ஸ்க்ரீன் டிசேபிள் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம கோரல்ரா பார்த்தது எல்லாமே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்துருப்போம். அடோப்புடைய அனைத்து சாஃப்ட்வேருமே இப்போ பிளாக்கில் தான் வருது. இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், லைட்ரூம், ஃபோட்டோஷாப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்குது. யூஸ்வலாக சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு டைட்டில் பார் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மெனு பார் கொடுத்துட்டாங்க. அந்த மெனு பார்லேயே க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் அண்ட் ரெஸ்டோர் பட்டன் டிஸ்பிளே ஆகுது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய பார் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ். லெஃப்ட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது டூல்ஸ். இதுக்கு மேலே இந்த டபுள் ஏரோ இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம மவுஸ் கொண்டு போகும்போது ஒரு ஹேண்ட் சிம்பிள் ஆக்டிவ் ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது சிங்கிள் காலமாக நமக்கு டிஸ்பிளே ஆகிற டூல்ஸ் அனைத்தும் டபுள் காலத்தில் டிஸ்பிளே ஆகும். இந்த டூலில் ஏதாவது ஒரு டூலை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த டூலுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் பாரில் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோரல்ராவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இங்கே ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக டூல் டிப் பார்த்திங்கன்னா தியரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அடிஷ்னலாக டெமோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டெமோ பார்க்கும்போது நமக்கு எளிமையாக புரியும். பிகினர்ஸ் எல்லா டூல் டிப்பையும் பொறுமையாக பாருங்கள். அந்த டூலுடைய நேம் அண்ட் அதனுடைய ஷார்ட்கட், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ரீட் பண்ணிவிட்டு அந்த டெமோ பார்க்கும்போது எளிமையாக உங்களுக்கு புரியும். குயிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டூல் பாக்ஸை நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். எகெயின் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் நல்லா புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் டிஸ்பிளே ஆகிறது அனைத்தும் பேனல்ஸ். மேலே ஒரு செட் ஆஃப் பேனல் இருக்குது, சென்டரில் ஒரு செட் ஆஃப் பேனல் இருக்குது, கீழே ஒரு செட் ஆஃப் பேனல் இருக்குது. இந்த பேனல் நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைட்டிலையும் தனியாக கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது தனி பேனலாக அது க்ரியேட் ஆகும். தேவைப்படுற பேனல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேனல், டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா விண்டோ மெனுவில் இருக்குது. இதில் எதெல்லாம் டிக்கில் இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஆக்டிவில் இருக்குது. கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஆப்ஷனும் டூல்ஸ் இங்கே இருக்கும். நமக்கு அனைத்து பேனலும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஒன்றொன்னே தனித்தனியாகவும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிறது பாருங்கள் எசென்ஷியல். இதுதான் டிஃபால்ட். இந்த டிஃபால்ட்டில் இருக்கக்கூடியதை நம்ம நிறைய க்ளோஸ் பண்ணிட்டோம். அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் எசென்ஷியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆன பேனல்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிரும்.
இப்போ அதற்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாரில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த எசென்ஷியல் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3D இருக்குது. அந்த 3D அப்படிங்கிறது ஒரு 3D டிசைன் பண்ணும்போது என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ 3D கிளிக் பண்ணுறேன், அதற்கான டூல்ஸ் அண்ட் பேனல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். அதே போல் தான் கிராஃபிக் அண்ட் வெப், மோஷன், பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. இப்போ நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது சில செட்டிங்ஸ் இவங்க கொடுத்துருக்க மாதிரி நாமளாக சில பேனல்ஸ் மட்டும் நமக்கு தேவை, சில டூல்ஸ் மட்டும் நமக்கு தேவை அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணி அதை தனியாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எசென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த எசென்ஷியல் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.